கிரியேஷன்ஸ் நேயர்களில் பலர் நேரிலும் வாட்ஸ்அப் உட்பட தொலைபேசி அழைப்பினூடாகவும் கிந்தோட்டை சாஹிரா தேசிய பாடசாலையின் நிலைமை பற்றியும் பதிவுகளை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்கி மறுபடியும் சந்தித்தோம் என்னும் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முடிவு பண்ணிக்கொண்டோம். அதற்காக அதிபொருத்தமானவர் என்னும் வகையில் கிந்தோட்டை சாஹிரா தேசிய பாடசாலையின் கௌரவ அதிபர் ஏஎம்எம்இ அசீஸ் அவர்களிடம் வேண்டி நின்றோம். பெருமனதுடன் ஒப்புக்கொண்டு விட்டார். எனவே பற்பல கேள்விகளை மாலை போல கோர்த்து கொண்டு சென்றோம் கௌரவ அதிபரை சந்திப்பதற்காக. அந்நேரம் எங்களுக்கு வாய் திறக்க விடாமல் அவரே பேசி முடித்துவிட்டார். நாங்கள் எதிர்பார்த்து எழுதிச் சென்ற கேள்விகளையும் மிஞ்சிய விளக்கத்தோடு. இப்பொழுது நீங்களும் அவற்றைத்தான் கேட்கப் போகின்றீர்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் காலி கிந்தோட்ட சாஹிரா தேசிய பாடசாலையின் அதிபர் ஏஎல்எம் அப்துல் அசீஸ். என்ற சொந்த இடம் புலனறுவை தம்பாலை. நான் இந்த பாடசாலைக்கு 2021ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 20ஆம் தேதி அதிபராக நியமிக்கப்பட்டு வந்தேன். தேசிய பாடசாலைகளுக்கு அதிபர்களை நியமிக்கின்ற வழியிலே நானும் விண்ணப்பித்தேன். அந்த வகையிலே 5வது பாடசாலையாக சாஹிரா தேசிய பாடசாலையினை நான் பெயர் குறிப்பிட்டிருந்தேன். நான் நினைக்கின்றேன் இந்த பாடசாலையை வேறு எவரும் கேட்டிருக்காத காரணத்தினால், விண்ணப்பித்திருக்காத காரணத்தினால் எனக்கு இந்த பாடசாலை கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்திலே மிகுந்த தூரம் என்று சொல்கிற காரணத்தினால் பாடசாலைக்கு வருவதற்கு நான் யோசித்த சந்தர்ப்பத்தில் பாடசாலை சார்பாக அப்போதைய அஹ்மத் சங்க செயலாளர் எம்என்எம் ஃபைசல் அவர்களும் பாடசாலையின் முன்னாள் அதிபர் ஏஎச்எம் ஜிப்ரி அவர்களும் என்னோடு பேசி எங்களது பாடசாலைக்கு அதிபர் ஒருவர் தேவையாக இருக்கிறது, எனவே நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம், எங்கள் பாடசாலைக்கு வாருங்கள், நாங்கள் தேவையான அடிப்படைகளை செய்து தருகிறோம் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இந்த பாடசாலைக்கு வந்தேன். எப்படி இருந்தாலும் இந்த பாடசாலையிலே சேவையாற்ற வேண்டிய ஒரு தேவை, ஒரு அமைப்பு எனக்கு இருந்த காரணத்தினால் இங்கு வர வேண்டியதாயிற்று. என்னிடம் அபிவிருத்தி சங்க செயலாளர் குறிப்பிட்டது போல நான் இந்த பாடசாலைக்கு வந்தபோது எஸ்டிசி ஓபிஏ அங்கத்தவர்கள் அன்போடு வரவேற்று தேவையான அடிப்படை வசதி செய்து தந்தார்கள். அந்த வகையிலே நான் இன்றைக்கு 3 ஆண்டுகள் இந்த பாடசாலையிலே எனது சேவையை நிறைவு செய்திருக்கின்றேன். இந்த பாடசாலையிலே நான் 36வது அதிபராக வந்து கடமையேற்ற சந்தர்ப்பத்திலே பாடசாலைக்கு 98 ஆண்டுகள் நிறைவடைந்திருந்தன. 100ஆண்டை அண்மித்த காலத்தில்தான் நான் இந்த பாடசாலைக்கு வந்திருந்தேன். அடுத்த 2 ஆண்டுகளிலே 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆகின்ற போது இந்த பாடசாலையிலே 100ஆண்டு விழா கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் பேசப்பட்டு கொண்டிருந்த காலம். உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன் 100ஆண்டு கால அதிபர் என்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிக சிறப்பாக பாடசாலை சமூகத்திலே அனைவரது ஒத்துழைப்போடும் 100ஆண்டு கால நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அதிபர்கள் வரிசையிலே நான் 36வது அதிபர் என்று சொல்லுகின்ற போது இந்த பாடசாலையிலே எனக்கு முன் கடமையாற்றிய அதிபர்களை நோக்குகின்ற போது 8 பேர் மட்டுமே 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் சேவை செய்திருக்கிறார்கள். என்னோடு 3 ஆண்டுகளுக்கு மேல் சேவை செய்தவர்கள் 9 பேர் தான் இந்த பாடசாலையில் இருக்கிறோம். 27 அதிபர்களுடைய சேவை காலம் 3 ஆண்டுகளை விட குறைவாக காணப்படுகிறது என்றால் மிக குறைந்த காலத்திலேயே இங்கு கடமையாற்ற வந்த அதிபர்கள் ஒன்று இடமாற்றம் பெற்று சென்றிருப்பது தெரிய வருகிறது. இந்த 27 அதிபர்களில் 5 பேர்
தற்காலிகமாக பாடசாலை பொறுப்பேற்று நடத்தியவர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனைய 22 பேரும் தமது 3 வருட சேவை காலத்தை நிறைவு செய்யாமலேயே இந்த பாடசாலையிலிருந்து இடமாற்றம் பெற்று அல்லது ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியான கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இடையிடையே அதிபர்கள் குறுகிய காலத்தில் விடைபெற்று செல்வது பெரும் பாதகமாக அமையக்கூடிய ஒரு அம்சம். இந்த பாடசாலைக்கு என்னை அழைத்து வந்த அல்லது வருவதற்காக என்னை அழைப்பு விடுத்தவர்கள் அவர்களால் இயலுமான முழுமையான ஒத்துழைப்புகளை பங்களிப்புகளை செய்தார்கள். அதிலும் சிறப்பாக பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு, பழைய மாணவர் சங்கம், ஊர் பிரமுகர்கள் அனைவருக்கும் நான் சந்தர்ப்பத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடசாலையுடைய நான் இந்த பாடசாலைக்கு வந்த காலத்திலே பாடசாலையின் நிலைமை சம்பந்தமாக, பாடசாலையுடைய கல்வி நிலைமைகள் சம்பந்தமாக சற்று சொல்ல வேண்டிய தேவை இருக்குது என்று நினைக்கின்றேன். நான் 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி இந்த பாடசாலைக்கு வந்தபோது பொதுவாக இலங்கை வரலாற்றிலே, இன்னும் சொல்லப்போனால் முழு உலகத்திலுமே பெரும் பிரச்சனையாக உருவெடுத்த கொரோனா பிரச்சனை நிறைவடையாத ஒரு காலம். நான் இந்த பாடசாலைக்கு வந்து சுமார் 8 மாதங்கள் கல்வி செயற்பாடுகளை சரியாக முன்னெடுக்க முடியவில்லை. ஏனென்றால் கொரோனா பிரச்சனை மட்டுமல்ல, நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை, எரிபொருள் தட்டுப்பாடு, அத்தோடு அரசியல் ஸ்திரமின்மை, இன்னும் ஆசிரியர்கள் அதிபர்களுடைய சம்பள முரண்பாடுகள் காரணமாக இடம்பெற்ற வேலைநிறுத்த போராட்டங்கள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் சுமார் 8 மாத காலம் அளவுக்கு பாடசாலையுடைய கல்வி செயற்பாடுகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு பெரும் தடைகள் நிலவியது. இந்த தடைகளின் பின்னர் எங்களது பாடசாலையுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகின்ற போது சுமார் 75 ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்ற, அந்த 75 பேரிலும் 10க்கு குறைவான ஆண் ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்ற ஒரு பாடசாலை, 1500க்கும் அதிகமான பிள்ளைகள் படிக்கின்ற ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையிலே தரம் 1 முதல் 13 வரையான வகுப்புகள் காணப்படுகின்றன. ஆயினும் கலைத்துறை, வர்த்தகத்துறைகள் இரண்டுமே தற்போது உயர்தரத்திலே காணப்படுகிறது. ஆரம்ப காலங்களிலே விஞ்ஞானத்துறை இருந்தாலும் அந்த விஞ்ஞானத்துறை இடைநடுவிலே கைவிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஆசிரியர் பற்றாக்குறைகள் காரணமாக உயர்தரத்துக்கு போதிய அளவு பிள்ளைகள் விஞ்ஞானத்துறைக்கு தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதி பெறாத காரணத்தினாலும் விஞ்ஞானத்துறை ஆரம்பிக்கப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே விஞ்ஞானத்துறை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் கல்வி அமைச்சிலே இடம்பெற்ற நேரடி சந்திப்பின் போது ஆசிரியர் தேவை சம்பந்தமான தகவல்களை நாங்கள் முன்வைத்த போது பொறுப்பாக இருந்த கல்வி பணிப்பாளரிடம் நான் பேசினேன். விஞ்ஞானத்துறைக்கு ஆசிரியர்கள் கட்டாயம் தேவை, நாங்கள் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் விஞ்ஞானத்தை ஆரம்பிக்க முடியாமல் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டேன். எங்களது அந்த வேண்டுகோளை ஏற்று ஆசிரியர் பற்றாக்குறையிலே விஞ்ஞானத்துறைக்கான 4 ஆசிரியர்களை தருவதற்கு அந்த பணிப்பாளர் ஒத்துக்கொண்டு எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று அதை பதிவு செய்து கொண்டமை உண்மையிலே பாராட்டத்தக்கது, மகிழ்ச்சிக்குரிய விடயம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நியமனங்களின் போது எங்களது பாடசாலைக்கு விஞ்ஞானத்துறைக்கு 4 ஆசிரியர் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் இந்த பாடசாலைக்கு வந்தபோது பாடசாலையுடைய கல்வி பின்னணி, சூழல் எவ்வாறு இருந்தது என்பதை சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த 8 மாத காலமும், நான் வந்த ஆரம்ப 8 மாத காலமும் சரியான முன்னெடுப்புகளை செய்வதிலே பல தடங்கல்கள் இருந்தது. அதன் பின்னர்
பாடசாலையின் பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு, எஸ்டிசி பிஏவுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் எங்கள் கல்வி செயற்பாடுகளை ஆரம்பித்தோம். பாடசாலையில் பிள்ளைகளுக்கு கற்பித்தலை மேற்கொள்கின்ற அதே நேரம் விசேடமாக தரம் 10-11 வகுப்புகளுக்கு பிள்ளைகளுடைய அடைவுகளை கருத்தில் கொண்டு நாங்கள் டார்கெட் கிளாஸ் என்ற அமைப்பிலே ஓலெவல் அடிப்படை சித்திகளை பெற்றுக்கொண்டு ஏலெவலுக்கு செல்வதற்கு சிரமப்படுகின்ற பிள்ளைகளுக்கு விசேட வகுப்புகளை நாங்கள் நடத்தி அவர்களை சித்தி விதத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை எடுத்தோம். ஸ்காலர்ஷிப் வகுப்பிலும் அப்படியான வகுப்புகளை ஒழுங்கு செய்து நாங்கள் நடத்தினோம். ஏனைய வகுப்புகளுக்கு குறிப்பிட்ட பாட ஆசிரியர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான பாட மேம்பாட்டுக்கான வேலைகளை செய்து வந்தார்கள். உண்மையிலேயே என்னை பொறுத்த வகையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டு ஆக வேண்டும். இதை குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், எதிர்வரும் காலங்களிலே இந்த குறைபாடுகளிலிருந்து விடுபட்டு பாடசாலையுடைய அடைவுகளை மேம்படுத்தி பிள்ளைகளை சிறந்த தேர்ச்சி உள்ளவர்களாக உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களது பாடசாலையிலே ஆரம்ப காலத்திலிருந்து பிரைமரிக்கான சரியான நியமிக்கப்பட்ட பிரதி அதிபர்கள் இல்லாமல் செகண்டரியிலும் நினைக்கின்றேன் பல ஆண்டுகளாக இந்த பாடசாலைக்கு தொழில்தகமை வாய்ந்த பிரதி அதிபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. இது பெரும் குறைபாடாக இருந்தது. நான் வந்தபோது கூட இந்த பாடசாலையிலே படிக்கின்ற பிள்ளைகள் 1500 பேர் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிரதி அதிபர் ஒருவரும் 2 உதவி அதிபர்களும் கட்டாயமாக தேவை இருந்தது. ஆனால் அப்படி எவருமே பாடசாலையில் இருக்கவில்லை. எனக்கு ஒத்துழைத்தது இந்த பாடசாலையிலே அதிபர் ஸ்ரேணி இல்லாத பிரதி அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருந்த ஏஎம்எம் ஃபாய்ஸின் நலிமி அவர்கள் எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கினார்கள். ஒரு பிரதி அதிபரைப் போல முழுமையாக தனது ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள். அத்தோடு ஆரம்ப பிரிவிலே எம்என்எம் அம்சர் பிரதி அதிபர் ஆரம்ப பிரிவை குறிப்பிட்ட காலம் முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார். ஏனைய உதவி அதிபர்கள் என்று நாங்கள் நியமித்தவர்களும் அவர்களும் அதிபர் தரத்தில் இல்லாத ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு இந்த காலத்திலே முழுமையாக ஒத்துழைப்பு செய்தார்கள். எனவே 1500 பிள்ளைகள் படிக்கின்ற 75 ஆசிரியர்களும் கல்விசாரா ஊழியர்கள் 20 பேரும் இருக்கின்ற ஒரு பாடசாலைக்கு பிரதி அதிபர்கள் முறையாக நியமிக்கப்படாமல் அதை முன்கொண்டு செல்வதென்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளின் பலனாக திரும்ப எங்களுக்கு பிரதி அதிபர்கள் தேவை என்பதை நாங்கள் கல்வி அமைச்சுக்கு தெரியப்படுத்தி வந்தமையின் காரணமாக அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு 100ஆண்டு நிகழ்வுகளிலே நாட்டின் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம்சந்த் அவர்களும் கலந்து கொண்ட போது நாங்கள் அவரிடமும் எங்களுக்கு வேண்டுகோளை விடுத்தோம். அதன் பின்னர் எங்களுக்கு மொத்தமான தேவையாக இருந்த 3 பிரதி அதிபர் உதவி அதிபர்களும் ஒரே நியமனத்திலே 2023ஆம் ஆண்டு டிசம்பர் காலத்திலே கிடைக்கப்பட்டது. அதுக்கு முந்தைய காலம் அப்படி யாருமே இருக்கவில்லை. ஆகவே இது பாடசாலைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நன்மை, ஒரு வெற்றி என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். இந்த பிரதி அதிபர்களுடைய உதவியோடு நாங்கள் பாடசாலையை முன்கொண்டு சொல்வதற்கான செயற்பாடுகளை அவர்களுக்கு முறையான வேலை பகிர்வுகளை வழங்கி செய்து கொண்டு வருகிறோம். அத்தோடு அதே காலப்பகுதியிலே வேறு ஒரு வகையில் தேசிய பாடசாலைகளுக்கு இடமாற்றத்துக்கு நியமித்திருந்த இன்னும் ஒருவர் பிரதி அதிபராக கிடைத்தார். ஆகவே எங்களுக்கு இப்போது பிரதி அதிபர்கள் 4 பேர் இந்த பாடசாலையிலே கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 4 பேருக்கும் முறையான வேலை பகிர்வுகளை வழங்கி அவர்களை அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் இடமளித்திருக்கின்றோம். நீண்ட காலத்தின் பின்னர், வரலாற்றிலே மிக நீண்ட காலத்தின் பின்னர் ஆரம்ப பிரிவுக்கு ஒரு அதிபர் தரமுள்ள ஒருவரை பிரதி அதிபராக நியமித்து ஆரம்ப பிரிவினை சிறப்பாக முன்கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. அது தற்போது எங்களுக்கு பெரும் வெற்றியையும் பெற்று தந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பாடசாலையுடைய பின்னணி, பிள்ளைகளுடைய கல்வி சூழல்
அவர்களுடைய அடைவு மட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது உண்மையிலே நான் கவலைப்பட்டேன். நான் இருந்து வந்த பாடசாலைகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த பாடசாலையிலே பிள்ளைகளுடைய அடைவு மட்டம் வீதம் குறைவாக காணப்படுகிறது. அதாவது தரம் 10-11 படிக்கின்ற பிள்ளைகளுடைய சித்தி மட்டம் எடுத்து பார்க்கின்ற போது 100க்கும் அதிகமான பிள்ளைகள் ஒவ்வொரு வகுப்பிலும் படிக்கிறார்கள். அநேகமான வகுப்புகளிலே சமாந்தர வகுப்புகள் 4 காணப்படுகின்றது. ஒரு சில வகுப்புகளில் மட்டும்தான் சமாந்தர வகுப்புகள் 3 காணப்படுகிறது. அப்போ இப்படியாக 120-130 பேர் படிக்கின்ற வகுப்புகளை கொண்ட தரம் 10-12 வகுப்புகளில் கூட பிள்ளைகளுடைய அடையும் மட்டம் சித்தி வீதம் மொத்தமாக பார்க்கின்ற போது 30 வீதத்தை கூட எட்டியிருக்காத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதுக்கு பிரதான காரணம் ஆரம்ப காலங்களிலிருந்து பிரைமரியை படித்து வந்த பிள்ளைகள் 6ஆம் வகுப்புக்கு சித்தி அடைகின்ற போது அவர்களுடைய முழுமையான தேர்ச்சி மட்டம் அடையப்படவில்லை. அவர்களிலே ஒவ்வொரு வகுப்பிலும் எனது கணிப்பின்படி 3இல் ஒரு பகுதி பிள்ளைகள் சரியாக எழுத வாசிக்கக்கூடிய அடிப்படை தேர்ச்சிகளையும் கணித எண்ணக்கருக்களையும் சரியாக விளங்காத காரணத்தினால் அவர்கள் அப்படியே 6லிருந்து 11 வரை வந்து 10-11க்கு வந்த பின்னர் அங்கு மிகவும் சிரமப்படும் நிலைமையை நான் காண்கின்றேன். அந்த சிரமத்தோடு பரீட்சை பெறுபேறுகளை மேம்படுத்துவதிலே பெரிய ஒரு கஷ்டம் காணப்பட்டது. அதிலும் சிறப்பாக பிள்ளைகள் 10ஆம் வகுப்புக்கு வந்த பின்னர் பொது பரீட்சைக்காக தயார்படுத்துகின்ற போது அவர்களை பல குழுக்களாக பிரித்து பெறுபேறுகளை மேம்படுத்துவதற்காக செயற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி நான் பாடசாலைக்கு வந்தபோது பாடசாலைக்கு உதவியாக இருந்த பிரதி அதிபர் அவர்கள் என்னிடம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். நான் ஆரம்ப ஸ்டாஃப் மீட்டிங் கூடுவதற்காக முற்பட்ட போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். எங்களுடைய இந்த வருடம் 21ஆம் ஆண்டு டிசம்பர் காலப்பகுதியிலே அல்லது பரீட்சை இந்த அசாதாரண நிலைமைகள் காரணமாக கொஞ்சம் பிற்போடப்பட்டால் ஒரு 3-4 டிசம்பருக்கு பிந்தி 2-3 மாதங்கள் பிந்தினாலும் இந்த வரப்போகின்ற பரீட்சையிலே தோற்ற உள்ள பிள்ளைகளுடைய ஓலவல் பிள்ளைகளுடைய அடைவு மட்டம் 120ஐத்தான் அண்மித்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். மிகவும் கவலைக்கிடமான நிலைமை ஒன்றுதான் காணப்பட்டது. நாங்கள் அதன் பின்னர் அந்த சுமார் 5-6 மாதங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியிலே பிரதி அதிபர் அவர்களுடைய ஏனைய பகுதி தலைவர்கள் கற்பிக்கின்ற ஆசிரியர்களோடு ஒத்துழைப்போடு நானும் பேசி நாங்கள் இந்த பிள்ளைகளை தரம் பிரித்து டாக்கட் குரூப் என்ற அமைப்பிலே வகுப்புகளை நடத்தி நாங்கள் அந்த வருடம் அந்த 20 வீதத்திலிருந்து 40 வீதத்துக்கு அந்த பெறுபேறுகளை எங்களுக்கு உயர்த்த கிடைத்தது. இதே போலதான் மற்ற வகுப்புகளிலும் செயற்பாடுகள் இருந்தது. அதற்கு அடுத்த வகுப்பிலே 2022ஆம் ஆண்டு உழவர் வகுப்பிலே நாங்கள் 54 வீதமான பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டோம். இப்படி அதில் ஒரு வளர்ச்சி ஒன்றை நாங்கள் கண்டோம். உண்மையிலேயே இந்த நிலைமை அடுத்து வரும் காலங்களிலே நாங்கள் 40 வீதத்திலிருந்து 54 வீதத்துக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் இது அதிகரிக்கப்பட வேண்டும். மெல்ல மெல்ல இந்த நிலைமைகள் அதிகரிக்கப்பட்டு எதிர்வரும் காலங்களிலே சிறந்த பெறுபேறுகள் பெறப்பட வேண்டும். அப்படி பெறப்படுகின்ற போதுதான் இந்த உயர்தரத்துக்காக பிள்ளைகள் அதிக அளவிலே தயாராகின்ற போது விஞ்ஞானத்துறையிலும் நல்ல பெறுபேறுகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போல் இந்த பாடசாலையிலே பிள்ளைகள் முக்கியத்துவம் வழங்குகின்ற ஒரு துறை வர்த்தகத்துறை. வர்த்தகத்துறையிலே 2022ஆம் ஆண்டு ஆகின்ற போது அந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையிலே 44 வீதமான பிள்ளைகள் சித்தி அடைந்தார்கள். 9 பேர் பரீட்சைக்கு தோற்றி 4 பேர் பரீட்சையிலே சித்தி அடைந்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையிலே 13 பேர் தோற்றி 10 பேர் சித்தி அடைந்தார்கள். 77 வீத வளர்ச்சியை அது காட்டியது. ஆகவே 2022 44 வீதமாக இருந்த உயர்தர பெறுபேறு
2023ஆம் ஆண்டிலே 77% அதிகரித்தது. ஆனால் வீதாசாரம் அதிகரித்தாலும் இதில் பெரும் குறைபாடாக சொல்லப்படுகின்ற விடயம் பல்கலைக்கழக நுழைவுக்கான அளவு குறைவாக காணப்படுகிறது. பிள்ளைகள் சாதாரண சித்திகளை பெற்றுக்கொண்டு அதற்கு அடுத்த பிரைவேட் கோர்ஸ்களை செய்வதற்கு ஆசைப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆண் பிள்ளைகளும் உயர்தரத்திலே பெண் பிள்ளைகளும் கல்வி பயில்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் கூடிய ஆர்வம் காட்டுகின்ற போது வீதாசாரம் மட்டுமல்ல, இந்த பல்கலைக்கழக நுழைவினையும் அதிகரித்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன். கலைத்துறையிலே 2022ஆம் ஆண்டு பெறுபவர்களை பார்க்கின்ற போது 92% வீதாசார பெறுபேறு, 13 பேருக்கு 12 பேர் சித்தி அடைந்தார்கள். அதுக்கு அடுத்த வருடம் 2023ஆம் ஆண்டிலே 10 பேருக்கு 8 பேர் சித்தி அடைந்தார்கள். 80% பெறுபேறு காட்டப்படுகிறது. கடந்த காலங்களை பார்க்கின்ற போது கலைத்துறையிலே மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்கின்ற அமைப்பு காணப்பட்டு வந்தது. தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்துக்கு பிள்ளைகள் தெரிவு செய்யப்பட்டு வருகின்றார்கள். வர்த்தகத்துறை இன்னும் சரியாக அந்த இடத்தை அடையவில்லை. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நான் முக்கியமாக குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. எங்களுடைய பாடசாலையுடைய 100 கால நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்த பின்னர் கல்வியிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த சமூகத்தில் உள்ள குழுக்கள், தனவந்தர்கள், உயர்தரம் வரை படித்த பழைய மாணவர்கள் எல்லோருமே ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே விஷன் 2028 என்று சொல்லுகின்ற 2028ஆம் ஆண்டு இலக்காக கொண்ட ஒரு திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஜின்தோட்ட பகுதியிலே தனவந்தர்களில் ஒருவரான இக்பால் ஹாஜி அவர்களும் அவருடைய புதல்வர், அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தங்களை சொந்த பணத்தை செலவழித்து இந்த பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாட்டுக்காக திட்டங்களை வகுத்து செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த 2023ஆம் ஆண்டு வர்த்தகத்துறையிலே பெறுபேறுகள் 44% 77% அதிகரிப்பதற்கும் அவர்களுடைய பங்களிப்பு ஒரு முக்கிய காரணம் என்பதனை நான் குறிப்பிட்டு கூற வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே இந்த விஷன் 2028 என்று சொல்கின்ற அமைப்பு கடந்த பல மாதங்களாக மிகச் சிறப்பாக செயற்பட்டு வருகிறது. பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக நேர வகுப்புகளை நடத்துவதற்கு பெற்றார்களை அழைத்து பெற்றார்களை அறிவூட்டி பிள்ளைகளையும் அறிவூட்டி பெற்றார்களையும் பிள்ளைகளையும் ஊக்குவித்து கற்றலுக்காக அவர்களை ஈடுபடுத்துவதற்கான செயற்பாடுகளை சிறப்பாக செயற்பட்டு வருகிறது. இந்த செயற்பாடுகளுக்கு பாடசாலை சமூக ரீதியாக அதிபர் என்ற வகையில் நானும் பாடசாலை ஆசிரியர்களும் ஒத்துழைக்கின்றோம். ஏனென்றால் இந்த பிள்ளைகளுடைய அடைவு மட்டம் 30ஐ விட குறைவாக காணப்படுகின்ற ஒரு சூழலில் இதை ஒரு பெரிய ஒரு அளவிலே அதிகரிப்பது என்று சொன்னால் வெறுமனே பாடசாலை ஆசிரியர்கள் மட்டுமே இது சாத்தியமானதாக தெரியவில்லை. இதனால் நாங்கள் வெளியிலிருந்து இந்த விஷன் 2028 அமைப்புடன் மிகவும் சிறந்த வகையில் எங்களால் இயலுமான முழுமையான ஒத்துழைப்புகளையும் அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போது எடுக்கப்படுகின்ற இந்த முயற்சிகளால் குறுகிய காலத்திலே இந்த பெறுபேறுகள் உயர்வடைந்து பிள்ளைகள் விசேடமாக உயர்தரத்துக்கு எல்லா துறைகளிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாகலாம், அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த காலப்பகுதியிலே இப்படி ஒரு அமைப்பின் மூலம் தரம் 10-11 பிள்ளைகளுக்காக செய்யப்படுகின்ற இந்த கல்வி அபிவிருத்தி வேலை திட்டம் இந்த சமூகத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுகின்றேன். இந்த வாய்ப்பினை இந்த பிள்ளைகளும் பெற்றார்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களை வேண்டிக் கொள்கின்றேன். அதே போல் உயர்தர வர்த்தக பிரிவுக்கான அபிவிருத்தியிலும் இவர்கள் முழுமையாக பங்கெடுக்கின்றார்கள். கலைத்துறையிலும் இவர்களது ஒத்துழைப்புகள் இருக்க வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பாடசாலையுடைய இன்னும் ஒரு பின்னணி, இங்கு படிப்பிக்கின்ற ஆசிரியைகள் பெருமளவானவர்கள் பெண்கள்.
ஆரம்ப கட்டத்திலே நான் இந்த பாடசாலைக்கு வந்தபோது நாங்கள் 75க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களிலே ஆண்கள் 10 பேரும் இல்லை, 9 பேர் அளவில் தான் ஆண்கள் என்னோடு சேர்த்து. ஆகவே ஒரு பாடசாலையுடைய ஏனைய பௌதிக ரீதியான அபிவிருத்திகள், முன்னேற்றங்கள், விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்காக வேண்டி அதிபரோடு பக்கபலமாக இருந்து செயற்படக்கூடிய ஆண் ஆசிரியர்கள் தேவை இருக்கிறது. அதிலும் இந்த ஊரிலே நான் காண்கின்ற பெரிய ஒரு குறைபாடு, அது இதில் மாற்றம் வர வேண்டும். ஆண்களிலே இருப்பது ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இந்த ஊரை சார்ந்தவர். மற்ற 7 பேரும் வெளியிலிருந்து வருகின்றவர்கள். ஆகவே பெண்களிலே கணிசமானவர்கள் இங்கு கடமையாற்றுகின்றார்கள் ஆசிரியர்களாக. ஆண்களில் ஒருவர் மட்டும்தான் இருக்கின்றார். இதிலிருந்து விளங்குகிறது, இந்த கல்வி செயற்பாடுகளிலே, இந்த ஆசிரியர் நியமனம் போன்ற இந்த விடயங்களிலே அக்கறை கொண்டு எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றவர்கள் அதுக்கு முன்வரவில்லை. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். இந்த பாடசாலைக்கு வருகின்ற அதிபருக்கு, கடமையாற்றுகின்ற அதிபருக்கு பக்கபலமாக இருந்து செயற்படக்கூடிய ஊரை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது இது இந்த அதிபருக்கும் இந்த பாடசாலையுடைய செயற்பாடுகளுக்கும் அது ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அந்த வகையிலே வேறு வேறு தொழில்களை நாடி செல்கின்ற எங்களது ஊரைச் சேர்ந்த ஆண் பிள்ளைகள் பாடசாலைக்குள் வந்து இந்த கல்வி அபிவிருத்தியில், பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் நேரடி பங்கெடுப்பது அவசியம் என்று நான் கருதுகின்றேன். உயர்தரம் வரை படித்து பட்டதாரிகளானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் பாடசாலை ஆசிரியர் நியமனத்துக்காக அவர்கள் ஆர்வம் காட்டியதாக தெரியவில்லை. இதை நான் ஒரு பெரிய குறைபாடாக கருதுகின்றேன். இந்த பாடசாலையிலே நாங்கள் பெறுபேறுகளை மேம்படுத்துவதற்காக வேண்டி மேலதிக வகுப்புகளை நடத்துகின்ற ஒரு நிலைமை கடந்த காலங்களிலிருந்து செயற்பட்டு வருகின்றது. அதுவும் விசேஷமாக தரம் 10, 11 உயர்தர வகுப்புகளிலே அந்த செயற்பாடுகள் இருக்கிறது. இந்த 10, 11களிலே படிப்பிக்கின்ற ஆசிரியர்களில் பெருமளவானவர்கள் வெளியூரிலிருந்து வருகின்றவர்கள். அவர்கள் ஒன்றில் தங்களுடைய பாடசாலை நேரம் முடிவடைந்த பின்னர் ஸ்கூலிலே நின்று 2 மணிக்கு பின்னர் வகுப்பு நடத்திவிட்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை வருகிறது. அந்தி நேரங்களில் பாடம் வைப்பதென்றால் அவர்கள் வெளியூரிலிருந்து சொந்த செலவிலே ஆட்டோவிலும் வேறு தனியார் வாகனங்களிலும் வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாடசாலை அருகாமையில் உள்ள பாதை வழியாக பொது போக்குவரத்து மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இது இந்த பாடசாலைக்கு வெளியிலிருந்து வருகின்ற ஆசிரியர்களும் மற்றவர்களுக்கும் ஒரு தடையாக தென்படுகிறது. பொது போக்குவரத்து மிக குறைவாக இருக்கிறது. எனவே தனியார் வாகனங்களிலே வர வேண்டிய தேவையும் மேலதிக செலவும் இந்த ஆசிரியர்களுக்கு காணப்படுகிறது. ஆகவே அது மட்டுமல்ல, இப்படி வருகின்ற போது அவர்களுக்கான பிரத்யேகமான சில ஏற்பாடுகள் பாடசாலையில் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. கடந்த காலங்களிலே அப்படி ஏற்பாடுகள் செய்வதற்கான முன்னெடுப்புகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யப்படுகின்ற போதுதான் வெளியிலிருந்து வருகின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய மேலதிக நேர வகுப்புகளை நடத்துவதற்கு அது உறுதுணையாக அமையும். கடந்த 3 வருட காலம் இந்த பாடசாலையிலே நான் அதிபராக இருந்த காலப்பகுதியிலே செய்யப்பட்ட சில முக்கியமான விடயங்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அதில் மிக சிறப்பாக 100 கால நிகழ்வுகள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டன. அதிலே 100க்கான மாபெரும் விழா நிகழ்வொன்று பாடசாலையிலே நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நடைபெற்றது. நாட்டின் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம்ஜயந்த் அவர்களுடைய தலைமையிலே அந்த நிகழ்வு இடம்பெற்றது. பெருமளவிலான அமைச்சர்களும் கல்வி அதிகாரிகளும் பெருமளவான கல்வி காரியாலய அதிகாரிகள் என்று பொதுமக்கள் அதிகளவானவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக அது இடம்பெற்றது. அன்றைய தினம் ஞாபகார்த்தமாக பாடசாலையின் 100 விழா நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு 100 மலர் ஒன்று வெளியீடு செய்யப்பட்டது. அந்த மலரிலே 100 காலத்தில் செய்யப்பட்ட சகல விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.
பௌதிக அபிவிருத்தி விடயங்கள், ஏனைய கல்விக்கான ஏற்பாடுகள், எல்லா விடயங்களும் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனது காலத்திலே செய்யப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக யாரும் தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்த நூற்றாண்டு மலரிலே நீங்கள் அதில் உள்ள விஷயங்களை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால், பழைய மாணவர் சங்கத்துடைய ஒத்துழைப்போடு பழைய மாணவிகளும் இணைந்து 1987 ஆண்டு ஓலெவல் பெட்ஜிலிருந்து 2021 ஆண்டு 22 ஆண்டு பெட்ஜ் வரை உள்ள சகல பெட்ஜ் பழைய மாணவர்களும் பாடசாலையுடைய பௌதிக தேவைகளை இனங்கண்டு முழுமையாக தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தமை பாடசாலைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று நினைக்கின்றேன். அதிலே பொதுமக்களுடைய பங்களிப்பிலும் சில விடயங்கள் நடந்திருக்கின்றன. பாடசாலையுடைய கட்டிட திருத்த வேலைகள் எல்லாம் அதிலே சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. உதாரணத்துக்காக நான் சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். பாடசாலையிலே ஃபர்ஸ்ட் எய்ட் யூனிட் என்ற ஒரு யூனிட் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடம் திருத்தி அமைக்கப்பட்டு அது மிக பொலிவுடன் செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்று அம்சங்களை பாதுகாக்கின்ற அமைப்பிலே ஹிஸ்டிக்கல் யூனிட் ஒன்று உருவாக்கப்பட்டு அதுவும் மிக சிறப்பாக பாடசாலையுடைய வரலாற்று அம்சங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாடசாலையிலே புதிதாக சில்ட்ரன் பார்க் ஒன்று அமைக்கப்பட்டது. சிறுவர் பூங்கா சிறுவர்களுக்காக ஆரம்ப பிரிவுக்காக வேண்டி புதியதாக ஆரம்பிக்கப்பட்டு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர்ன் பேண்ட் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு ஈஸ்டர்ன் பேண்ட் குரூப் ஒன்று ஸ்கூலில் செய்யப்பட்டு வருகிறது. புதிதாக நீண்டகால குறைபாடாக இருந்த கேன்டீன் சிற்றுண்டி சாலை ஒன்று அமைக்கப்பட்டு எம் காதர் அவர்களுடைய தனிப்பட்ட நிதியிலே அவருடைய செலவில் அந்த கேன்டீன் அமைக்கப்பட்டது. அதுக்கான செலவு 13 லட்சம் ரூபாய். நூலகம் திருத்தி அமைக்கப்பட்டது. அதுக்குரிய புத்தகங்கள், ஏனைய தளபாடங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கொடிக்கம்பம் வைக்கப்படுகின்ற ஏரியாவில் உள்ள விஷயங்கள் புதிதாக திருத்தி அமைக்கப்பட்டது. அடுத்தது அதிபர் காரியாலயம் திருத்தி அமைக்கப்பட்டு அதிபர் காரியாலயம் பயன்படுத்துவதற்கான அமைப்பிலே செய்யப்பட்டது. 20-40 அடி அளவிலான ஒரு பில்டிங் ஒன்று திருத்தி அமைக்கப்பட்டு ஓப்பரை கட்டடம் சரி செய்யப்பட்டது. பாடசாலைக்காக 2 ஸ்மார்ட் போர்டுகள் பெறப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பாவிப்பதற்கு பொருத்தமற்றதாக இருந்த பிரதான மண்டபம் திருத்தி அமைக்கப்பட்டு பெற்றாருடைய பழைய மாணவர்கள் நிதியில் திருத்தி அமைக்கப்பட்டு அது முழுமையாக கவர்ச்சிகரமான அமைப்பிலே பயன்படுத்தக்கூடிய வகையிலே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 13 வகுப்பறைகளை கொண்ட 2 பிரைமரி பில்டிங்குகள் திருத்தி அமைக்கப்பட்டு இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேலே பாவிக்க இயலுமான வகையிலே அமைக்கப்பட்டுள்ளது. பாடசாலையிலே பல்வேறு பிரதேசங்களில் அவசியமான பகுதிகளிலே சுற்றுமதில் அமைக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளன. அதிபர் குவார்ட்டர்ஸிலே சுற்றி மதிலும் கேட் அமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. மெயின் என்ட்ரன்ஸ் கேட் செய்யப்பட்டு அந்த வேலைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இப்படி பாரிய அளவிலான சுமார் 2.5 கோடி ரூபாய் செலவிலே 3 கோடிக்கு அண்மித்த செலவிலே பாடசாலையுடைய பௌதிக ரீதியான வேலைகள் நிறைவு செய்யப்பட்டு பாடசாலையுடைய பிள்ளைகளுடைய கல்வி அபிவிருத்திக்காக வேண்டி ஒரு தொடர்ச்சியான கற்றலுக்கு ஏற்ற சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அந்த விஷயங்களுக்காக முழுமையாக எனக்கு ஒத்துழைத்த பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், தனவந்தர்கள் அனைவருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். 100 ஆண்டு கால நிகழ்வுகளை நடத்துவதற்கான பொருளாதார செலவுகளை தருவதிலே எங்களுடைய மாணிக்க வியாபாரிகள் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இப்படி பல்வேறு துறைகளிலும் சமூகத்திலிருந்து உதவிகளை பெற்று பாடசாலையுடைய அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்பட்டு 100 விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்போது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்ற பௌதீக தேவைகளை வைத்து பார்க்கின்ற போது இந்த வளங்கள் இன்னும் சுமார் 25 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அவை நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவை இது இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய ஒரு வாய்ப்பு என்று நான்
கருதுகின்றேன். நூற்றாண்டு சஞ்சிகை, நூற்றாண்டு மலர் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். நூற்றாண்டு மலரிலே என்னை பொறுத்த வகையிலே இந்த பாடசாலையிலே நான் செய்த பிரத்யேகமான வேலைகளில் ஒரு முக்கியமான ஒன்றாக கருதுகின்றேன். பாடசாலையுடைய வரலாற்றை தொகுத்து அதை அந்த வரலாற்றுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட குழுவினுடைய ஒத்துழைப்பை பெற்று நான் தலைமை தாங்கி பாடசாலையுடைய வரலாற்றை தொகுத்து அந்த மலரிலே நான் குறிப்பிட்டு கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த ஊருடைய கிந்தோட்டை இந்த ஊருடைய வரலாறை தொகுக்கின்ற ஒரு வேலையை இந்த ஊரிலே இருந்த பிரபலமானவர்கள், வயோதிபர்கள், கல்விமான்களுடைய கருத்துக்களை விவரங்களை பெற்று இந்த ஊரின் வரலாறை தொகுக்கின்ற ஒரு பணியினை எனக்கு செய்ய கிடைத்தமை என்னுடைய பாடசாலை இந்த பாடசாலை வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு பணியாக நான் கருதுகின்றேன். இன்னும் 50-100 ஆண்டுகளுக்கு இந்த மலர் இந்த சமூகத்துடைய வரலாறை கூறக்கூடியதாக, அடிப்படைகள் எடுத்து சொல்லக்கூடியதாக அமையும். அதையும் நான் பெருமையாக கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, பாடசாலையுடைய தூர நோக்கு, பணிக்கூற்று போன்ற விஷயங்கள் காலத்துக்கேற்ற வகையிலே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை விளங்கி அந்த தூர நோக்கையும் பணிக்கூற்றையும் புதிய நிலைமைக்கு ஏற்ப அமைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பணியினையும் நான் செய்திருக்கிறேன். இன்னும் பல தசாப்தங்கள் அந்த தூர நோக்கும் பணிக்கூற்றும் இந்த பாடசாலையிலே நிலைத்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, பாடசாலை காலத்திலே இங்கிருக்கின்ற நடைமுறை ரீதியான பிரச்சனைகளை இனங்கண்டு பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்களை மேம்படுத்தி கல்வியை அவர்களை சரியாக வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இற்றைப்படுத்தப்பட்ட இன்றைய காலத்துக்கு பொருத்தமான மாணவர்களுக்கான ஒழுக்காற்று கோவை ஒன்றையும் நான் தயாரித்திருக்கின்றேன். அந்த ஒழுக்காற்று கோவையுடைய முழுமையான அமுல்படுத்துகின்ற செயற்பாடுகள் இன்னும் செயற்படுத்தப்படவில்லை. எதிர்வரும் காலங்களிலே இந்த ஒழுக்காற்று குழு, அதாவது ஒழுக்காற்று விதிகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்ற புதிய அதிபர் அந்த ஒழுக்காற்று விதிகளை பெற்றார் பிள்ளைகளுடன் முழுமையாக அமுல் செய்தால் பாடசாலையுடைய முன்னெடுப்புகளை இலகுவாக செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன். அத்தோடு பாடசாலையுடைய ஆசிரியர் குழாம் சார்பாக செயற்படுகின்ற ஆசிரியர் நலன் என்பதற்கான விதிகளையும் நாங்கள் திருத்தி அமைத்து இன்றைய காலத்துக்கேற்ப மாற்றி அமைத்திருக்கின்றோம். இப்படி நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கின்ற பல்வேறு விடயங்கள் இந்த பாடசாலையிலே எனது சேவை காலத்திலே செய்யப்பட்டுள்ளது. நான் செய்யாவிட்டாலும், சில விஷயங்களை, பௌதிக அபிவிருத்திகளை நான் செய்யாவிட்டாலும், எனது தலைமையிலே 100 ஆண்டு காலம் என்ற அடிப்படையில் இந்த வேலைகளை நிறைவு செய்வதற்கு கிடைத்திருக்கிறது. எனவே அதுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாடசாலை சம்பந்தமான விடயங்களை முன்வைக்கின்ற போது உண்மையிலேயே குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயம் பாடசாலை மைதானம். இந்த பாடசாலை மைதானம் நான் அறிந்த மட்டிலே இந்த பாடசாலைக்கு வருகின்ற அதிபர்களுக்கு அவர்களுடைய பணியை சரியாக செய்வதற்கு பல வேலைகளில் சவாலாக இருந்து வந்திருக்கிறது. இந்த மைதானம் பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்களுக்குத்தான் பிரதானமாக இது பயன்படுத்தப்பட வேண்டிய அதே நேரம் பழைய மாணவர்கள் மாலை நேரங்களிலே பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, விடுமுறை நாட்களிலே பழைய மாணவர்கள் பல சுற்றுப் போட்டிகள், ஒரு நாள் போட்டிகள் என்று இந்த மைதானத்தை அடிக்கடி பயன்படுத்துகின்றார்கள். எனது பார்வையிலே இந்த மைதானத்துடைய விளையாட்டுத்துறை உண்மையிலே தேவை. பாடசாலைக்கு பழைய மாணவர்களுக்கும் தேவை. பழைய மாணவர்கள் பொருத்தமற்ற செயற்பாடுகளிலே ஈடுபடாமல், அவர்கள் வழி தவறி சென்று விடாமல் விளையாட்டுத்துறையிலே ஈடுபடுவது உண்மையிலே மிகவும் அவசியமான ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த
மைதான பாவனையிலே பழைய மாணவர்களுடைய ஆதிக்கம் அதிகம் என்று நான் கருதுகின்றேன். இது வரையறுக்கப்பட வேண்டும். நேரத்துக்கு மட்டும் மைதானத்தை பயன்படுத்த வேண்டும். உரிய நேரத்துக்கு ஆரம்பித்து உரிய நேரத்துக்கு அந்த மைதான பாவனையை நிறைவு செய்து கொண்டு பழைய மாணவர்கள் அதை விட்டு வெளியாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த அடிக்கடி சுற்றுப் போட்டிகளை நடத்தி ஒலிபெருக்கியினை பயன்படுத்துகின்ற போது இது பாடசாலையிலே மேலதிக வகுப்புகளுக்கும் சுற்றுப்புறங்களிலே வாழுகின்றவர்களுக்கும் பெரும் சவாலாக இருப்பதை நான் காண்கின்றேன். ஆகவே இந்த மைதான பாவனை வரையறுக்கப்படுகின்ற அதே நேரம் இந்த மைதானத்தை பாவிக்கின்ற பழைய மாணவர்கள் பாடசாலை வளவுக்குள் வந்து இங்கிருக்கின்ற குறிப்பிட்ட ஒரு சிலர், அந்த மாணவர்களிலே ஒரு சிலர் இங்குள்ள சொத்துக்களை சிலவற்றுக்கு சேதம் ஏற்படுத்துவது பாடசாலையிலே தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஆகவே அதுக்கும் ஒரு சரியான தீர்வுகள் எதிர்காலத்திலே காணப்பட வேண்டும். பாடசாலை அபிவிருத்திக்காக முழுமையாக ஒத்துழைக்கின்ற பழைய மாணவர்கள் இப்படியான செயற்பாடுகள் பாடசாலைக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற போது அவற்றையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று நான் அவரிடம் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எமது பாடசாலையின் பிரதி அதிபர்கள் ஒருவராக கடமையாற்றுகின்ற MDM ரஹ்மான் அவர்கள் இந்த பாடசாலைக்கு வந்தபோது நான் அவரை நிர்வாகத்துக்கும் நிதிக்கும் பொறுப்பான பிரதி அதிபராக நியமித்தேன். அவருக்கு பொறுப்புகளை வழங்கினேன். அவர் கடந்த 6-7 மாதங்களாக 7 மாதத்துக்கும் மேற்பட்ட காலம் எங்களுக்கு ஒத்துழைத்து கொண்டு வருகின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கான ஒரு இடமாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இன்னும் ஒரு பாடசாலைக்கு அதிபராக செல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு வேண்டுகோள் அவருக்கு கிடைத்தது. அதன் பின்னர் அவர் இந்த பாடசாலையில் இருந்து இடமாற்றம் பெற்று செல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். மீண்டும் மீண்டும் அவர் தனது வேண்டுகோளை இடம் விடுத்தார். அதே நேரம் SDEC OBA சார்ந்த பிரதிநிதிகள், பெற்றார்கள் சம்பந்தமான பிரதிநிதிகள் எல்லாம் நீங்கள் அவரை விடுவிக்க வேண்டாம், ஒருத்தரையும் ஸ்கூலிலிருந்து விடுவிக்க வேண்டாம், அப்படி விடுவிப்பது எங்களோட பாடசாலைக்கு பாதிப்பாக அமையும் என்று குறிப்பிட்டார்கள். இது எனக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட பிரதி அதிபர் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது, நான் இங்கிருந்து போக வேண்டும், என்னை அனுமதியுங்கள் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்ற அதே சந்தர்ப்பத்திலே எங்களோட பாடசாலை சமூகம் சார்ந்த SDC OBAயில் இருக்கின்ற அங்கத்தவர்கள், பெற்றார் சார்ந்த ஊர் பிரமுகர்கள் ஒருவரையும் விடுவிக்க வேண்டாம் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். நான் ஒரு இருதலை கொல்லி எறும்பு போல மாறினேன், தவிர்க்க முடியாத ஒரு சூழலிலே. இந்த சந்தர்ப்பத்திலே நிர்வாக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு அதிபருக்கு இருக்கின்ற பொறுப்பு, கடமை, அதிகாரம், சில விடயங்கள் இங்கு இருக்கின்றன. பாடசாலைக்கு ஆசிரியர் தேவை அல்லது பிரதி அதிபர்கள் தேவை அல்லது கல்விசாரா ஊழியர் தேவை என்று சொல்லுகின்ற போது அவற்றையெல்லாம் முறைப்படி உரிய இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வது ஒரு அதிபருடைய பொறுப்பு, அதிபருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விடயம். அதே போலத்தான் பாடசாலையிலே மேலதிக ஆளணி இருக்கும் என்று சொன்னால் அது சம்பந்தமாக சரியான தகவல்களை கல்வி காரியாலயத்துக்கு அல்லது கல்வி அமைச்சுக்கு வழங்க வேண்டியதும் அதிபருடைய பொறுப்பு. இங்கு நாங்கள் சுமார் இன்று 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி. இன்று இதிலிருந்து சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் நான் கல்வி அமைச்சுக்கு சென்றபோது கல்வி அமைச்சிலே எங்களிடம் தகவல் கேட்டிருந்தார்கள். ஆசிரியர் அதிபர் தேவை சம்பந்தமான விவரங்களை கேட்டிருந்தார்கள். நேரடியாக எங்களை அழைத்து அவர்களும் எங்களோடு விஷயங்களை ஒத்து பார்த்து சரிபார்த்து தகவல்களை பெற்றிருந்தார்கள். அப்போது கூட நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு பிரதி அதிபர், உதவி அதிபர் தேவை 3 பேர் இருக்கிறது, எங்களுடைய ஸ்கூலில் 4 பேர் இருக்கிறாங்க தகவலை சரியாக கொடுத்திருந்தோம். அது எனக்கு பொய் தகவல் ஒன்றை கொடுக்க முடியாது, அதுதான் ஒரு அதிபருடைய பொறுப்பு. அப்படி தகவல் ஒன்றை பிழையாக கொடுத்தால்
அதில் பின் விளைவுகளை சந்திப்பது அதிபர் மட்டும்தான், வேறு யாருக்கும் அது பொறுப்பான விஷயம் அல்ல. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே பிரதி அதிபர் MBM ரஹ்மான் அவர்கள் இடமாற்றம் வேண்டி அதற்காக வேண்டியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது ஒரு அதிபருக்கு கடமை இருக்கிறது. யாராக இருந்தாலும், தனக்கு கடமையாற்றுகின்ற யாராக இருந்தாலும் அவர் ஒரு இடமாற்றம் சம்பந்தமாகவோ ஒரு தற்காலிக இணைப்பு சம்பந்தமாகவோ அவருடைய விண்ணப்பத்தை எழுத்து மூலம் சமர்ப்பிக்கின்ற போது அதிபருக்கு பொறுப்பு இருக்கிறது. அவரை விடுவிக்க முடியும் அல்லது விடுவிக்க முடியாது, அந்த குறிப்பிட்ட ஆளணி போதுமானது, போதவில்லை அல்லது மேலதிகம் என்பதை கட்டாயமாக குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. பாடசாலை சமூகத்தில் யாரும் சொல்வதற்காக வேண்டி அதிபர் அதை செய்யாமல் இருக்க முடியாது. ஆகவே பெரும் சங்கடமான ஒரு நிலைமைக்குள் நான் மாட்டியிருக்கின்றேன். சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். பிரதி அதிபரோ ஆசிரியர்களோ யாராக இருந்தாலும் ஒரு சிலர் தங்களுடைய கௌரவம், தங்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற போது அவற்றை சமாளித்து கொண்டு மன்னித்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் சமாளித்து கொண்டு செல்வதற்கு முடியாது, எங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுகின்ற போது நாங்கள் அந்த இடத்திலே வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு அந்த இடம் பொருத்தமில்லை என்று கருதுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இடம்பெற்ற ஒரு சில நிகழ்வுகள் என்னை பாதித்தது போல பிரதி அதிபர் மின்னத் ரஹ்மான் சார் அவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தனிப்பட்ட பெயர்களை குறிப்பிட்டு அவர்களை விமர்சிக்கின்ற போது அவரும் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இப்படியான சில நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து பிரதி அதிபர் மின்னத் ரஹ்மான் சார் அவர்கள் இடமாற்றத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலையின் அதிபர் என்ற வகையிலே அதிபர் இந்த பாடசாலை சமூகத்துக்கு பெரும் துரோகம் செய்து விட்டார், இந்த வரலாற்று துரோகம் ஒன்றை செய்து விட்டால், பெரிய அநியாயம் ஒன்றை செய்து விட்டார் என்றெல்லாம் பேசப்படுகிறது. உண்மையிலேயே பொதுமக்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன், இது வரலாற்று துரோகம் அல்ல. ஒரு அதிபருடைய பணி, அதிபர் செய்ய வேண்டிய விடயம், அதிபர் தான் பாடசாலைக்கு பொறுப்பு. இந்த அதிபர் தான் கல்வி அமைச்சுக்கும் கல்வி காரியாலயத்துக்கும் வகை சொல்வது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் பழைய மாணவர்களும் வந்து நேரடியாக வகை சொல்ல முடியாது. அவர்கள் அதிபரோடு பேசி சில விடயங்களை தீர்மானிக்கலாமே தவிர வகை சொல்வது அதிபர் தான். ஆகவே என் மீது அபாண்டமாக சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் இந்த ஊரிலே வாட்ஸ்அப் குரூப்களில் வந்திருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் இந்த சமூகத்துக்காக செய்த நலவுகளை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாரில்லை. ஆனால் சட்ட ரீதியான ஒரு வேலையை அதிபர் செய்ய முற்படுகின்ற போது அதிபரை பெரும் துரோகியாக காட்டுகின்ற ஒரு நிலைமை ஒன்று இந்த சமூகத்திலே வந்திருக்கிறது. நீங்கள் அதை பெற்றோர்கள், இங்கிருக்கின்ற பழைய மாணவர்கள், ஊர் மக்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நான் இந்த பாடசாலையிலே வேலை செய்த கடந்த 3 வருஷ கால பகுதியிலே எனக்கு ஒத்துழைத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நான் பாடசாலை அதிபர் என்ற வகையிலே நிர்வாக ரீதியாக முதலில் நன்றி சொல்ல வேண்டியவர் பாடசாலையின் பிரதி அதிபர் AMM ஃபாயிதீன் DP அவர்கள். சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் பிரதி அதிபராக இருந்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பாடசாலையுடைய நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கு எனக்கு ஒத்துழைத்தவர். உண்மையிலேயே நான் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு இந்த 3 வருட காலப்பகுதியிலும் 2.5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் இந்த பாடசாலையிலே ஒச்சராக கடமையாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற MSM நஸ்மினானா அவர்கள் உண்மையிலேயே இந்த 3 வருட காலமும் நான் இந்த பாடசாலையிலே கடமையாற்றிய போது எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு உதவியாளராக இருந்து பாடசாலை கடமைகளையும் செய்து கொண்டு எனக்கும் ஒத்துழைத்து ஒரு குடும்ப உறவினர் போல நடந்து கொண்டமை எனக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பாக, ஒத்துழைப்பாக இருந்தது. நான் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு பாடசாலையின் ஏனைய பிரதி அதிபராக செய்யப்பட்டு வந்த அம்சர் சார், உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள்
இந்த பாடசாலையிலே கடமையாற்றிவிட்டு இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்றிருக்கின்ற ஆசிரியர்கள், இங்கு பாடசாலையிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சகோதரர் தமிந்த சில்வா உட்பட சகல கல்விசாரா ஊழியர்கள், உண்மையிலேயே நூற்றாண்டு காலத்திலும் அதற்கு முன்னரும் அண்மை காலமாகவும் பாடசாலையுடைய முழுமையான செயற்பாடுகளை செய்வதற்கு இந்த கல்விசாரா ஊழியர்கள் எனக்கு முழுமையாக ஒத்துழைத்தார்கள். மிகவும் அர்ப்பணிப்புடனும் ஒத்துழைப்புடன் நடந்து கொண்ட காரணத்தினால் நான் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஏனைய கடமைகளில் சிற்றூழியர்களாக கடமையாற்றியவர்கள், ஒச்சர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சுராஜ், அதுக்கு முந்தி கடமையாற்றிய ஹரிச்சந்திர, இன்னும் ஓய்வு பெற்றிருக்கின்ற கருணாரத்ன உட்பட அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டுமல்ல, இப்போது கடமையாற்றி கொண்டிருக்கின்ற 4 பிரதி அதிபர்கள், அதிலும் சிறப்பாக மின்னத்துர் ரஹ்மான் சார், ஆரம்ப பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சமீம் சார், இடைநிலை பிரிவிலே கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருக்கின்ற ரிஃபாக் சார், விளையாட்டுத்துறைக்கும் ஏனைய துறைகளுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற நலீம் சார் உட்பட அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அத்தோடு தற்காலிகமாக எங்களுக்கு ஒச்சர்மாருடைய ஓய்வு பெறுதலின் பின்னர் அவசியமாக தேவைப்பட்ட ஒச்சர்கள் அவசியம் வந்தபோது ஹெல்மினானா வந்து எங்களுக்கு கடந்த 2-3 மாதங்களாக எங்களோடு இருந்து நஸ்மினானா விட்டு சென்ற அந்த குறைபாடுகளை, அவருடைய காலத்தில் விடுபட்ட அந்த வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு இந்த பாடசாலையிலே நான் கடமையாற்ற இங்கே வந்தபோது, இந்த பாடசாலைக்கு நான் வந்தபோது என்னை வரவேற்று ஆதரித்த மிக முக்கியமான ஒரு நபர் இந்த பாடசாலையுடைய அபிவிருத்தி சங்க செயலாளராக இருந்த MNM ஃபைசல் அவர்கள். அவர் அப்போதிருந்து அதன் இன்று வரையும் எனக்கு ஒத்துழைத்து வருகின்றார். உண்மையிலேயே எனக்கு இடையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது எனக்கு எதிராக செய்யப்பட்ட சில முறைப்பாடுகளின் போது அவற்றிலிருந்து எனக்கு விடுபடுவதற்கான உதவிகளை, ஒத்தாசைகளை அவர் செய்து வந்தார். அடிப்படையான தேவைகளை செய்வதிலே அவர் பங்களிப்பு செய்தார். நான் பிரதி அதிபர் ஃபாதீன் சாரை போல இவரும் எனக்கு பெரும் பங்களிப்பு செய்த ஒருவர். அத்தோடு அவரோடு இணைந்து செயற்பட்ட முன்னாள் SDEC உறுப்பினர்கள் சகோதரர் அசாம், சகோதரர் முகமது, சகோதரர் முஸ்தபா, சகோதரர் நியாஸ், சகோதரர் ஃபர்ஹான், சகோதரர் ஜஹ்ரான் உட்பட அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாடசாலையிலே இன்னும் சில முக்கியமான பொறுப்புகளை ஏற்று என்னோடு மிகவும் நெருக்கமாக செயற்பட்டவர்கள் 2-3 பேர் இருக்கின்றார்கள். அவர்களை நான் கட்டாயமாக பெயர் குறிப்பிட்டாக வேண்டும். சகோதரர் BM ரிஸ்வான் அவர்கள், அவருக்கு நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர் MJ மாஹிர் அவர்கள் என்னுடைய அந்த மேகசின் வெளியீட்டிலே முழுமையாக எனக்கு ஒத்துழைத்து வருவர். அதே போல் OGZ செயலாளராக கடமையாற்றி இருந்த சகோதரர் ரஸ்மி அவர்கள் உட்பட முன்னாள் OBA அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த ஜின்தோட்டை பிரதேசத்திலே கடந்த 3 ஆண்டுகள் நான் வாழ்ந்த போது என்னால் மறக்க முடியாத, நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், உண்மையிலே இந்த பிரதேச மக்கள் ஏனைய விஷயங்களுடன் ஒப்பிடுகின்ற போது விருந்தோம்பலிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பதை நான் காண்கின்றேன். எனது செயற்பாடுகளிலே குறிப்பாக 9 பேர் விசேடமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர்கள். நான் அவருடைய பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. தொடர்ச்சியாக இந்த நான் இருந்த 3 வருட காலமும் மிகவும் தங்களை அர்ப்பணம் செய்து தங்களுடைய பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட விருந்தோம்பலிலே மிகவும் சிறப்பாக செயற்பட்ட இந்த ஊரைச் சேர்ந்த 9 பேர்களுக்கு, 9 குடும்ப தலைவர்களுக்கு நான் விசேடமாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு அல்லாஹு தாலா
பரக்கத் செய்ய வேண்டும் என்றும் நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அதேபோல இந்த ஊரிலே நான் வசித்த போது இந்த பாடசாலையில் கடமையாற்றிய காலத்திலே இந்த ஊர் சமூகத்தில் உள்ள பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய திருமண நிகழ்வுகளிலும் முக்கியமான நிகழ்வுகளிலும் என்னை ஒரு முக்கிய பங்காளியாக சேர்த்துக்கொண்டு செயற்பட்டமையை என்னால் மறக்க முடியாது. அதுவும் விருந்தோம்பலிலே ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நான் காண்கின்றேன். எனவே அந்த பக்கம் மிகவும் சிறப்பான ஒரு செயற்பாடு கொண்ட ஒரு பிரதேசமாக நான் ஜிந்தோட்ட பகுதியை நான் காண்கின்றேன். எனவே அவர்கள் அனைவருக்கும் என்னையும் அவர்களுடைய சகல நிகழ்வுகளிலும் பங்காளியாக சேர்த்துக்கொண்டமைக்காக வேண்டி ஊரில் உள்ள அனைத்து பிரமுகர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் புதிதாக தெரிவு செய்யப்பட்டு சுமார் 6 மாத காலமாக செயற்பட்டு வருகின்ற எங்களுடைய புதிய SDEC அமைப்பின் செயலாளர் நுஸ்ரிஹாஜி அவர்களுக்கு எனது விசேட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவரோடு சேர்ந்த ஏனைய SDEC அங்கத்தவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு OBA செக்ரட்டரியாக செயல்படுகின்ற அரபாத் உட்பட ஏனைய OBA எக்ஸிக்யூட்டிவ் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கூட்டுமொத்தமாக இங்கு நான் இருந்த காலத்திலே இந்த பாடசாலை சமூகத்தில் இருந்த பலரும் எனக்கு ஒத்துழைத்தார்கள். எனது சொந்த விஷயங்களில், எனது பயணங்களின் போது, எனது வேலைகளின் போது எனக்கு அனைவருமே ஒத்துழைத்தார்கள். எனவே நான் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக இந்த ஒளிப்பதிவு வேலைகளை செய்வதிலே பங்கெடுத்து கொண்ட அல்ஹாஜ் ஃபஹ்ருதீன் சார் அவர்களுக்கும், எங்களோட கலைஞர் அஹமத் ஷரீஃப் சகோதரர் அவர்களுக்கும், இந்த ஒளிப்பதிவு வேலைகளிலே பங்களிப்பு செய்கின்ற ஃபர்ஜுமா டீச்சர் அவர்களுக்கும் எனது விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். கிந்தோட்டை கிரியேஷன்ஸின் சந்தித்தோம் நிகழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்கி ஆதரவளித்த கிந்தோட்டை சாஹிரா தேசிய பாடசாலையின் கௌரவ அதிபர் AME அசீஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒழுங்கமைப்பு அஹமத் ஷரீப். ஆலோசனையும் ஒளிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தித்தோம் நிகழ்ச்சியிலும் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் நான் கிந்தோட்டை பர்ஜுமா டீச்சர்.